மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நமக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஜென்ரலாவும் பாக்குற எல்லாருமே, இல்ல நம்ம கிளினிக் வரவங்க எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னதான், மேம் நான் காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல என்ன சாப்பிடலாம், நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் எனக்கு இருக்கு இல்லையா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன சாப்பிடக்கூடாது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். காலையில எந்திரிச்சோன்னே யாரா இருந்தாலும் வெறும் வயிற்றுல கொஞ்சம் நம்ம நல்லா வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிருங்க. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் தண்ணி குடிச்சணும். அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். பொதுவா இப்போ ஜென்ரலா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லணும்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஹேபிட், கண்டிப்பா இப்போ என் மேல கோவம் வரும், காலையில எந்திரிச்சோடனே ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிப்பாங்க, இல்ல டீ குடிப்பாங்க. நிச்சயமா அந்த ஹேபிட் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில எனக்கு காஃபி குடிச்சாதான் எனக்கு மோஷனே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. காஃபி குடிச்ச உடனே தான் நான் வந்து டாய்லெட் போவேன். இந்த ஹேபிட் பல வருஷமா இருக்கு, என்னால இது மாற்ற முடியாதுன்ட்டு நிறைய பேர் இருப்போம். நிச்சயமா வெறும் வயிற்றுல காஃபி குடிச்சோம்னா நாட்பட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அல்சர் மற்றும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கு. அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்ல டீ குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். நிச்சயமா இதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டீயோட ஸ்மோக் பண்ண நிறைய பேருக்கு அது என்ன காம்பினேஷன் தெரியல, டீ குடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காலையில எடுக்கிறதுனால நம்ம பாடியில நைட் ஃபுல்லா பாடி என்ன பண்ணும்னா நம்மளுடைய பாடியை கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது திரும்ப நம்ம என்ன பண்றோம்னா டாக்ஸின்ஸும் குப்பையும் காலையில வெறும் வயிற்றுலேயே உள்ள தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அல்லது காலையில எந்திரிச்சோடனே சோடா குடிக்கிறதோ இல்ல வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது நம்ம எடுக்கிறது, இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சரிங்க, அடுத்தது நான் என்ன குடிக்கலாம் அப்படின்னா, சிலர் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்கை குடிப்போம். இல்ல ஹெல்த் மிக்ஸ் மாதிரியோ இல்ல புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸோ இல்ல வெந்நீர்ல எலுமிச்சை சாறு தேன் கலந்து நான் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறேன். நிச்சயமா அந்த தேனும் எலுமிச்சை சாரும் உடல் எடையை குறைப்பதற்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனா எம்டி ஸ்டொமக்ல அது நிச்சயமா எடுக்கக்கூடாது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். யாருக்கெல்லாம் இந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே. இப்போ ஜென்ரலா நம்ம வந்து வெறும் வயிற்றுல இந்த மாதிரி எலுமிச்சை சாறு தேன் கலந்து நம்ம குடிக்கும்போது 100ல ஒரு 90 பேருக்கு இது வந்து அசிடிட்டியை நமக்கு உண்டாக்கும். நமக்கே தெரியாம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வயிற்றுல வந்து புண்ணு வர்றது, அல்சர், மியூக்கஸ் லேயர் வந்து அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது நான் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், ஆனா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லெமன், அடுத்தது ஆரஞ்சோ சாத்துக்குடியோ கருப்பு திராட்சை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து பெருசா அந்த செவ்வாழை இந்த மாதிரி பழத்தை வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது நைட் ஏதாவது நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அது மீந்துருச்சு, ஐயோ சீக்கிரம் சாப்பிடலாம் கெட்டுரும், இந்த மாதிரி காரணத்தினால காலையில கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து போடுறோம், இல்லை நைட்டு சமைச்சது இந்த மாதிரி பழைய ஃபுட் ஏதாவது எடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள் ஏதாவது இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அன்றாடம் சிலர் மறதியினால கூட நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் தான். இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலா நான் என்னென்ன சாப்பிடலாம், அப்படி என்னதாங்க காலையில வெறும் வயிற்றுல நான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு மூலிகை இருக்கிற ஊறல் குடிநீரை எடுத்துக்கலாம். அதுதான் நான் சாப்பிட்றேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. வெந்தயம் ஊறல் குடிநீரோ இல்ல நன்னாரி வெட்டிவேர் நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோ சீரகம் போட்ட தண்ணியோ நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிக்கலாம். அடுத்து முக்கியமா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து நீர் ஆகாரம் பழைய சாதத்தோட தண்ணியை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இது ரொம்ப 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 எக்ஸலண்டா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வயிற்றுல புண்ணு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா இந்த நீர் ஆகாரம் நமக்கு பயன்படும். அடுத்ததாக தேங்காய் பால், நிறைய பேர் இதை நம்ம மிஸ் பண்ணுவோம். தேங்காய் பால் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா உடலுக்கு அற்புதமான நிறைய மருத்துவ பலன்களை நமக்கு கொடுக்கும். யாரெல்லாம் தேங்காய் பால் குடிக்கலாம் அப்படின்னா, நிச்சயமா குழந்தைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வயதானவர்களும் குடிக்கலாம்.
அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தேங்காய் பால் குடிக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நிச்சயமா குடிச்சிக்கலாம். இந்த தேங்காய் பாலோட எனக்கு தேங்காய் பால் குடிச்சா நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இன்டைஜஷன் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வெது வெதுப்பான தண்ணியும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதுல கலந்து அந்த தேங்காய் பாலை காலையில நம்ம குடிச்சோம்னா பல மருத்துவ குணங்கள், பல மாற்றங்கள் நம்ம உடல்ல நடக்கும். இது எல்லாமே காலையில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சரிங்க, இதை தாண்டி வேற ஏதாவது ஜூஸ் மாதிரி நான் குடிக்கலாமா அப்படின்னா நிச்சயமா குடிக்கலாம். என்ன ஜூஸ் நான் எடுத்துக்கலாம்? இப்போ நிறைய பேர் நம்ம பார்ப்போம், நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை அருகம்புல் சாறோ, வெள்ளை பூசணிக்காய் சாறு, இல்லை வேற ஏதாவது நான் ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னா நான் சொன்ன பழங்களை தவிர்த்து மற்ற ஃப்ரூட்ஸை அதை ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி காலை வெறும் வயிற்றுல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். இல்லை எனக்கு சூடா டீ காஃபி குடிச்சாதான் எனக்கு அந்த நாள் துவங்குன மாதிரி இருக்கும்னு சொல்றவங்க ஹெர்பல் டீயை நம்ம எடுத்துக்கலாம். ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லும்போது கொய்யா இலை அதை டீ மாதிரியோ, இல்லை அதுக்கப்புறம் செம்பருத்தி, இல்லை நம்ம சில மூலிகை பொருட்கள் எல்லாமே சேர்த்து அதை ஹெர்பல் டீ மாதிரியும் குடிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீடாக்ஸ் டீ ஆல்ரெடி நம்ம அதோட வீடியோவும் நான் பதிவிட்டு இருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்ல நம்ம நேச்சுரலா எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க, முளைக்கட்டிய பயிர் வகைகளை நான் எப்போ சாப்பிடலாம், வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. வெறும் வயிற்றுல கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் முளைக்கட்டிய பயிர் வகைகளை தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்லை கொண்டைக்கடியிலோ ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை குடிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட் என்னன்னா, காலையில வெறும் வயிற்றுல நான் இளநீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நிச்சயமா நிறைய பேர் இளநீ குடிக்கலாம். யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னா, ரொம்ப நாளா எனக்கு அசிடிட்டி இருக்கு அப்படின்றவங்க வெறும் வயிற்றுல இளநீ குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் கவம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு ஆஸ்மா இருக்கு, வீசிங் இருக்கு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னா இளநியை குடிக்க வேண்டாம். இதுவே எனக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு, சிறுநீரக கற்கள் இருக்குன்றவங்க தாராளமா காலையில வெறும் வயிற்றுல இளநியை குடிச்சிக்கலாம். நிறைய பேர் இருக்கிற டவுட் என்னன்னா, இளநீர் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா அப்படின்னா நிச்சயமா குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அசிடிட்டி இருக்கு, சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்லை வீசிங் இருக்கிறவங்க மட்டும் வெறும் வயிற்றுல இளநீ குடிக்க வேண்டாம். அதே மாதிரிதான் நீராகாரமும் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமான்னா, ஒரு சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் 200க்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கலாம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது நமக்கு நல்லதா இருக்கும். ஆனா நீராகாரம் காலைல வெறும் வயிற்றுல குடிக்கும்பொழுது சில நேரங்கள்ல கை கால்கள்ல மதமதப்போ எரிச்சலோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பிபி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நாளா வயிற்றுல புண்ணு இருக்கு, இல்லை மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். இதை எல்லாமே முடிச்சுட்டு நான் வாக்கிங் போகலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிச்சயமா காலையில கொஞ்ச நேரம் உடற்பயிற்சியோ இல்லை நடைப்பயிற்சியோ செய்யலாம். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் டீயோ, இல்லை இந்த மாதிரி இளநீரோ, இல்லை நீராகாரம் குடிச்சிட்டோ, நான் சொன்ன மாதிரி ஊறல் குடிநீர் குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் போனோம்னா உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். அது மட்டும் இல்லாம பிரெயின் செல்ஸ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நம்ம மூளைக்கு தேவையான நியூட்ரிஷன் மட்டும் இல்லாம ஆக்சிஜன் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி காலையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி சில மருந்துகள் நம்ம கொடுப்போம் சித்த மருத்துவத்துல. ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்ல இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா காலைல வெறும் வயிற்றுல இந்த மருந்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன்ஸை கொடுப்போம். அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த மெடிசன் எடுக்கும்போது அது நம்ம உடலுக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாம அந்த டிசீஸ்க்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அது பொதுவா எந்த மாதிரி இருக்கும்னா சிரப் வடிவிலையோ இல்லை கற்ப மருந்தாகவும் இருக்கலாம். பொதுவாக கற்ப மருந்துகள் எல்லாமே காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கற்ப மருந்துகள் எடுக்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி ஒரு புத்துணர்ச்சியானது நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.